கேட்க மாட்டாங்க, இடத்து வரை கேட்க மாட்டாங்க. You bloody stupid idiot. What the hell you are talking? யா புள்ள, சாமி நம்ம பாத்துடா. நம்மள மாதிரி கத்துது. யோ, இப்போ நான் பேசுறது இங்கிலீஷ்யா? யாப்ல, என்ன சாமி நம்ம கிட்ட இங்கிலீஷ் பேசுது? அதானே. தமிழ்நாட்டுல பிறந்துட்டு தமிழ்ல பேசாம என்னத்துக்கு இங்கிலீஷ்ல பேசுற சாமியா? இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க கிட்ட பேசாமையா? சாமி, என்கிட்ட இங்கிலீஷ் பேசுறது சாதாரண இல்ல சாமி. தபார், இங்க எம்பி, எம்எல்ஏ, மினிஸ்டர், கலெக்டர் பசங்க எல்லாம் படிக்கிற காலேஜ். அவங்க கூட இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணது கிடையாது. அவங்களுக்கு வெக்கமான சூடு சொன்னல தரவோட்டு மூடி இருக்கு சாமி. எங்களுக்கு எப்போ திறந்த வெளியே சாமி. அதனால பிரியா சந்தோஷமா போ சாமி. அது போக எல்லா இன்சபடி எங்கள்கிட்ட இருக்கு சாமி. எங்கள மாதிரி உலகத்துல யாருமே சந்தோஷமா இருக்கல சாமி. தபார், ஒழுங்கா மரியாதை நீங்க கேம்பஸ் விட்டு வெளியே போனதா உங்க பையன் காலேஜுக்குள்ள போவான். என்ன சாமி, எங்க பிள்ளை உள்ள படிக்க போயிட்டா நாங்க எதுக்கு இங்க இருக்கணும்? இப்பவே நாங்க எல்லாரும் வெளிய போறோம் சாமி. போ சாமி, உள்ள போ சாமி. போ போறா. அத நீ ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. அப்ப நீ ஆசீர்வாதம் பண்ணு. நீ ஆசீர்வாதம் பண்ணு. ஏன் நம்ம பிள்ளை காலேஜுக்கு சாப்பிடுறா சொல்ல வேண்டாங்க. திருநெல்வேலி அல்வாடா, வாழைப்பழத்தை வாயில வச்சா விசுக்குன்னு போகுமே, அந்த மாதிரி உள்ள போயிடும்டா. வாய தோறடா. ஏண்டா எதுக்குள்ள வந்தே? நீங்க அடுத்தவன் பொண்டாட்டிக்கு அல்வா கொடுங்க, அது உங்க சொந்த பிரச்சனை. ஆனா என்ன மாதிரி கஷ்டப்பட்டு பணம் கட்டி படிக்கிறவனுக்கு எல்லாம் அல்வா கொடுக்காதீங்க சார். என்னையா பேசுறேன்? கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சிட்டு இருக்கிற என்ன திடீர்னு மெக்கானிக்கல் கோர்ஸ்ல போய் படிக்க சொன்னீங்களே, ஏன் சார்? கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு நீ லாய்க்கில இருந்தா படிப்புல பெஸ்ட் ஸ்டூடெண்ட் பேர் வாங்கினவன் சார் நான். எங்களுக்கு எவன் அதிகம் பணம் தரானோ அவன் தான்டா எங்களுக்கு பெஸ்ட் ஸ்டூடெண்ட். மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன் அவாய்ட் பண்ண முடியாது. போய் அந்த மெக்கானிக் கோர்ஸ்ல உட்கார்ந்து படி. போ. முடியாது சார், நானும் பணம் கட்டி தானே சார் சேர்ந்தேன். இன்னைக்கு எவனோ ஒருத்தர் அதிகமா பணம் கொடுத்துறாங்கிறதுக்காக ஏன் படிப்பை நாசமாக்க பாக்குறீங்களா? பணம் இருக்கிறவங்களுக்கு டிகிரிங்கிறது வெறும் கௌரவம் தான் சார். ஆனா என்ன மாதிரி ஏழைங்களுக்கு டிகிரிங்கிறது வாழ்க்கை சார். என் வாழ்க்கையில விளையாடாதீங்க சார். நீ தாண்டா விளையாடுற. ஒழுங்கா நான் சொல்றது செய். இல்ல முடியாது சார். நான் கட்ட பணத்தை திருப்பி கொடுங்க சார். இல்ல இல்லன்னா கோர்ட்டுக்கு போவேன். இனிமே நீ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் கிடையாது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். மனசுல வச்சுக்க. விட்டுருங்க சார். எக்ஸாம்க்கு படிக்கணும். வேண்டாம் சார். சார் ப்ளீஸ் சார், வேண்டாம் சார். ப்ளீஸ் சார். சுட்டும் பீடி சூடரே, சுட்டும் பீடி சூடரே, என் உலகம் உன்னை சுடா. டேய் பர்ட, சாவி எங்கடா புடிட்டு ஓடுறா? டேய் எங்கடா ஓடுறா? டேய் சாவி குடுத்துட்டு ஓடுறா டேய். டேய் அப்பா என்னால செவரேறி குதிக்க முடியாதுடா. ஐயோ எந்த பக்கம் போலாம் தெரியலையே. எங்க ஆளையே காணோம். டேய் பர்ட, எந்த பக்கம் நான் போறேன்? என் வாழ்க்கை அந்த சாவில தான்டா இருக்குது. ஐயோ எப்படி போறா தெரியலையே. ஹலோ ஹலோவா? அவன்தானா நீ? டே அண்ணியா, அநியாயமா என் வேலையை காலி பண்ண பார்த்தேடா. என் சாவியை கூடுறா. டே எல்லாரும் சாவி இதில் தான்டா இருக்குது. ஏன்டா சாவியை தூக்கணும் ஒன்னு? சும்மா. என்னது சும்மாவா? டே போடா. ஹலோ, யாரு? டாக்டருங்களா? டாக்டரா? நான் பசுபதி பேசுறியா? சீஃப் டாக்டர் தான் பேசுறீங்களா? இங்க ஒருத்தருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குங்க, கொஞ்சம் ஆம்புலன்ஸ் அனுப்பி விடுறீங்களா? யாருக்கு போன் பண்ணி என்னடா கேக்குற? பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போன் பண்ணி பைத்தியத்துக்கிட்டயா பேசுவாங்க? டாக்டர் கிட்ட தான் பேசுவாங்க. பைத்தியக்கார ஆஸ்பத்திரியா?
பைத்தியக்காரா பைத்தியக்காரா ராங் நம்பரா NRI கோட்டா. Yes. ஹலோ எவன்டா 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 அது ஏனுங்க சேர்மன் ஐயாங்களா? நான் தான்டா. ஆட நான் தானுங்கண்ணா உங்க ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட் எங்க இருந்துடா பேசுற? ஏய் எங்க இருந்து பேசுற? உங்க ரூம்ல இருந்து தானுங்க. ஏன் ரூம்ல? அட சத்தியமா உங்க ரூம்ல இருந்தானுங்க. ஏய் டேய் டேய் ராங் நம்பர்னு போனை கட் பண்ணா எப்படிங்க? பைத்தியக்காரா பைத்தியக்காரா. டேய் டேய் யார் ரூமுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா? தெரியும்யா, தெரிஞ்சுதானே வந்திருக்கேன். ஏய் நீ சாப தேடி வந்திருக்க. சாப தேடி வந்திருக்க. இல்லையா, ஃபைல தேடி வந்திருக்கேன். அது முக்கியமான ஃபைல் இல்ல, எடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். யாரா நீ? யாரு யாரு? குச்சி, தீ குச்சி குச்சி குச்சி. இப்பவே என்ன கொல்லணும்னு ஒரு ரத்தம் துடிக்குமே. வா, அருவாளை தூக்கிட்டு ஓடி வா. ஏய் வாடா. ஏய் எங்கடா இருக்க? வாடா. ஏய் பைத்தியக்காரா பைத்தியக்காரனா? நான் பைத்தியக்காரனாடா? பாருங்க சார், நல்லா பாருங்க சார். டேய் பாருடா. ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்டா போ. இப்படி ஃபாஸ்டா போனா எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்? சரி சரி, ஸ்லோ ஸ்லோ. டார்லிங், இந்த ட்ரெஸ்ல நீ எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? இந்த ரோஜா பூ மாதிரி. நீங்க எது சொன்னாலும் கவிதை மாதிரியே இருக்கு. மல்லிகா, இனிமேல் தான் மல்லிகா, இனிமேல் தான் கவிதை சொல்ல போறேன். சொல்லுங்க சொல்லுங்க. மல்லிகா மல்லிகா என்ன கட்டிக்கோ, மல்லிகை பூ வாங்கி தரேன், புள்ள பத்துக்கோ. ஜெமினி கணேசன் சாவுத்திரி மாதிரி என்ஜாய் பண்ணிருக்கீங்க. கர்மம் கர்மம். இந்த கர்மத்தை வேற எங்கேயாவது போய் பண்ண வேண்டியதானே? அது வேற ஒண்ணும் இல்ல சார். நீங்க ரூமுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேப் கிடைச்சது, அது மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சதா. ஓ, கேப் கிடைச்சா என் ரூம்ல என்ன வேணாலும் பண்ணுவியா? சாரி சார், ஃபார்வர்ட் பண்றா. ரிமோட் உங்க கையில இருக்கு. ஃபார்வர்ட். அந்த சாரி நல்லா இருக்கு. சாரி. வரா சார். யோ, முகம் தெரியலையா? முகத்தை காட்டாம முதுக காட்டுறோம் சார். பயங்கர கில்லாடியா இருப்பான் போல இருக்கு. இந்த ஆங்கில முகத்தை காட்டித்தான் சார் ஆகணும். திரும்ப 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 திரும்ப. எத்தனை ரவுண்டு சார்? ஏய், அவன சொன்னியா? திரும்ப போறேன் சார், திரும்ப போறேன் சார். பைத்தியக்காரா பைத்தியக்காரா. எல்லாரையும் ஆட்டி வைக்கிறவன்டானா? என்கிட்டயே ஆடி காட்டு. நிறுத்துறேன்டா, உன் ஆட்டத்தை நான் நிறுத்துறேன்டா.
Dear students, you listen carefully. If the level of the ground floor is in level with the ground of surface, the method of dam planning. சார் என்னய்யா? டண்டனகா அச்சலகா யோ புச்சலகா. நிறுத்தியா? என்ன விஷயம்? சர்க்குலர் வந்திருக்குது. Dear students, உங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி. உங்களோட வளர்ச்சிக்காக நம்ம காலேஜில் இருக்கிற பிசிக்ஸ் லேபை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்ட போறாங்க. ஸோ டொனேஷனா நீங்க எல்லாரும் ஜஸ்ட் 10,000 ரூபாய் கட்டியே தீரணும்னு நம்ம சேர்மன் உத்தரவு போட்டிருக்காரு. படிச்சதை கவனமா கேட்டீங்கல்ல, மறக்காம 10,000 ரூபாய் கட்டிடுங்க. என்ன சார் அநியாயமா இருக்கு? இப்பதான் எல்லா டேர்ம் ஃபீஸும் கட்டி முடிச்சோம். அதுக்குள்ள 10 ரூபாய் டொனேஷன் கேட்டீங்கன்னா எப்படி சார் முடியும்? இந்த காலேஜோட வளர்ச்சியில உங்க எல்லாருக்கும் பங்கு இருக்கு. சோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் டொனேஷன் கட்டித்தான் ஆகணும். சார் முட்டாள் அறிவு இருக்கால உனக்கு? யார கட்டல உள்ள வந்த? சாரி சார். நாங்க பேசிட்டு இருக்கோம்ல. சாரி சார். சார் கிளாஸ்ல எல்லாருக்கும் ஹால் டிக்கெட் கொடுத்துட்டாங்க சார். எனக்கு கொடுக்கவே இல்லை சார். ப்ளீஸ் சார் எனக்கு ஹால் டிக்கெட் கொடுக்க சொல்லுங்க சார். முடியாதுல, வெளியே போ. நான் நல்லா படிச்சிருக்கேன் சார். நான் பரீட்சை எழுதுறேன் சார். அப்பதான் என்ன பெத்தவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சார். ப்ளீஸ் சார். முதல்ல பணத்தை கட்டி எங்களை சந்தோஷப்படுத்தல. நான் எப்படியாவது பணத்தை கட்டிடுறேன் சார். எனக்கு ஹால் டிக்கெட் கொடுங்க சார். முடியாதுல, முதல்ல பணத்தை கட்டினா தான் உனக்கு ஹால் டிக்கெட். போய் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. போ சார் ப்ளீஸ் சார். தம்பி சார் தான் தெளிவா சொல்றாருல, ஏன்னா வித்தியத்துல பணத்தை கட்டு. எல்லாத்தையும் வித்தாச்சண்ணா. எங்க கிட்டே போய் சொல்றியா? உன் ஜாதகமே எங்க கிட்ட இருக்குது. ஒரு வீடு இருக்குல்ல, அது வித்தியத்துல பணத்தை கட்டு. பணம் கட்டாமே படிக்கலான்னு பாக்குறியா? அது இங்க நடக்காது. போடா போடா. சார் கொடுங்க சார். ஏண்டா உனக்கு எவ்வளவு தடவை சொன்னாலும் மூளையில ஏறாதா? பணம் கட்டாத நீ எல்லாம் பரீட்சை எழுதக்கூடாதுன்னு பிரின்சிபல் சொல்லியிருக்காரு. முதல்ல வெளியே போடா. சார் ப்ளீஸ் சார், நான் பரீட்சை எழுதுறேன் சார். உனக்கு பாவ புண்ணியம் பார்த்தனா என் வேலை போயிடும். எழுந்துடா, எழுந்து முதல்ல வெளியே போடா. சார் நான் பரீட்சை எழுதுறேன் சார். சார் விடியா வா வா விடியா. வா நான் எக்ஸாம் எழுதுறேன் சார். ப்ளீஸ் சார். பணம் கட்டிட்டியா? சார் கட்டிடுறேன் சார். ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். வீட்டில் கஷ்டப்படுற அப்பா அம்மா, கல்யாணம் வேற இருக்கு சார். ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் சார். பணம் கட்டிடுறேன் சார். ப்ளீஸ் சார். இவ்வளோ பெரிய காலேஜ் கட்டி வச்சிருக்கனே, எதுக்கு? கல்வியை வளர்க்கறதுக்காக. அதுதான் என்னுடைய லட்சியம். உன்னோட லட்சியம் என்ன? நல்லா படிக்கணும். அதுக்கு நீ என்ன செய்யணும்? வயசான அப்பா கிட்ட வீடு இருக்கும்ல, அதை விற்கணும். ஏன்னா எனக்கு பணம் முக்கியம். அதுவும் இல்லைன்னா உன் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருப்பீங்களே பணம், அதை கொண்டு வந்து கட்டு. ஏன்னா எனக்கு பணம் தான் முக்கியம். பணம் இல்லைன்னா என் காலேஜ் கதவு திறக்காது. நீ இரு உள்ள வந்த கொன்னுடு. டேய் மாப்ள, டேய் சக்தி, ஏன்டா எல்லாம் உம்மன உட்கார்ந்திருக்கீங்க? டேய் நடக்கிறதாண்டா நடக்கும். இதுக்கு போய் சோகமா உட்காந்துக்கிட்டு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா பணம் வந்துருமா என்ன? கவலையை விடுங்கடா. நீ சந்தோஷமா இல்லாதப்ப நாங்க எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? நான் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதானே? நீ பாட்டு பாடுற மாப்ள, சந்தோஷம் தானா வர போகுது. கெண்ட மீனே கெளுத்தி மீனே மாப்ள, கெண்டையே இல்ல கொண்டையே இல்ல, இவ ஐர மீனுடா. தூண்டில போடுற